அறிவியல்ல ஜெரோல் மைன்வால்டோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜெரோல் மைன்வால்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வேதியியலாளர். இவர் 1927 ஜனவரி 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறந்தாங்க. இவர் 1952ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜோடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் நியூயார்க்கோடைய இத்திகாவில் இருக்கிற கார்னெல் யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியலில் கற்பிப்பாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் கேட்னிப் அப்படின்ற ஒரு வகை செடியை வச்சு ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த கேட்னிப் அப்படின்ற செடிகளை பூனைகள் மோப்பம் பிடிச்சிட்டா பூனைகள் விசித்திரமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு அந்த செடிகளோட பூனைகள் போய் உரசும். அதே மாதிரி பூனைகள் அந்த செடிக்கு பக்கத்திலே தலைகீழாக படுக்கும், துள்ளி குதிக்கும். இந்த மாதிரி ஒரு வகையான உற்சாக நிலையை பூனைகள் அடையும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த உற்சாக நிலையெல்லாம் குறைஞ்சு சாதாரணமான நிலையை அடைஞ்சு பூனைகள் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடும். இப்போ எதனால பூனைகள் அந்த ஒரு வகையான கேட்னிப் அப்படின்ற செடிகளை மோப்பம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விசித்திரமாக நடந்துக்குச்சு அப்படின்றது தெரியாமல் இருந்தது. இதன் காரணமாக தான் ஜெரோல் மைன்வால்ட் அந்த கேட்னிப் அப்படின்ற செடி வகையை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. இந்த செடி வகையில் இருக்கக்கூடிய நெபட்டலாக்டோன் அப்படின்ற ஒரு வகையான காம்பவுண்ட் கலவை, அது பூனைகளினுடைய மூளையில் உற்சாகத்தை தூண்டக்கூடிய மூலக்கூறுகளை கொண்டிருக்கு அப்படின்றத கண்டறிகிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த நெபட்டலாக்டோன் அப்படின்ற இந்த ஒரு காம்பவுண்ட் ஆனது ஆண் பூனைகளுக்கு இன சேர்க்கைக்கு தயாராகிறதுக்குண்டான அந்த சிக்னலை கொடுக்குது. அதே மாதிரி பெண் பூனைகளுக்கு ஒரு வகையான உற்சாகத்தை கொடுக்குது. ஸோ இதை இவர் கண்டறிகிறாங்க. எப்படின்னா இந்த நெபட்டலாக்டோன் அப்படின்ற இந்த ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ், அதாவது மூலக்கூறுகள், அது இந்த கேட்னிப் அப்படின்ற செடியை பூனைகள் மோப்பம் பிடிக்கும் போது அந்த மூலக்கூறுகளானது பூனைகளினுடைய இந்த ஒரு வகையான பொமரோநேசல் அப்படின்ற ஆர்கன், அது வழியாக உள்ளே போய் மூளையை சென்றடையும். இந்த ஆர்கன் வாய்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ஆர்கன் வழியாக இந்த மூலக்கூறுகள் மூளையை சென்றடையும். மூளையில் இந்த ஒரு வகையான மூலக்கூறுகளை பெறக்கூடிய ரிசப்டார்ஸ் ஆனது இருக்கும். ஸோ அதை அந்த ரிசப்டர்ஸ் ஆனது இந்த மூலக்கூறுகளை பெற்ற பிறகு தான் பூனைகள் இந்த மாதிரி விசித்திரமாக நடந்துக்குது அப்படின்றத ஜெரோல் மைன்வால்ட் கண்டறிகிறாங்க. ஸோ ஆண் பூனைகளுக்கு இது இனச்சேர்க்கைக்குண்டான சிக்னலை கொடுக்குற மாதிரி, அதாவது ஆண் பூனைகள் அந்த செடியை மோப்பம் பிடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு பெண் பூனை இனச்சேர்க்கைக்காக அழைக்குது அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி உற்சாக நிலை. அதுவே பெண் பூனைகளானது அந்த செடிகளை மோப்பம் பிடிச்சா அவைகளுக்கு ஒரு வகையான உற்சாக நிலை ஏற்படும். ஸோ அந்த உற்சாக நிலையை அது அடைஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுவும் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடும். ஸோ இது நடக்கிறதுக்கே இந்த ஒரு விஷயம்தான் காரணம் அப்படின்னு ஜெரோல் மைன்வால்ட் அந்த 1950களினுடைய நடுப்பகுதியில் கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் கெமிஸ்ட்ரியிலேயே பல்வேறு ரிசர்ச்சர்ஸ், அதாவது ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக எபாக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு வகையான காம்பவுண்ட் இருக்குது. இது 3 அணுக்களால் ஆனது, 2 கார்பன்ஸ் மற்றும் 1 ஆக்சிஜனால் ஆனது. இது பார்க்குறதுக்கு முக்கோண வடிவில் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ இது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது இந்த எபாக்சைடு அப்படின்றது நிலையற்றதாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கெமிக்கலை பட வச்சா அது வேறு வகையாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இவர் இதை கவனிக்கிறாங்க. இந்த எபாக்சைடு அப்படின்ற ஒரு வகையான காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்டை இவர் கவனிக்கிறாங்க. கவனித்த பிறகு லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான அமிலம், அதை இதனோட சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும்போது என்ன வினை நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அது கார்பனல் காம்பவுண்டாக மாறுது. அதாவது இந்த எபாக்சைடு அப்படின்ற ஆர்கானிக் காம்பவுண்டோட லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் அதை சேர்க்கும்போது அது கார்போனல் காம்பவுண்டாக மாறுது அப்படின்றத இவர் கண்டறிகிறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கார்பனல் காம்பவுண்டை வச்சு இன்றைய காலகட்டத்தில் பெயின் கில்லர்ஸில் ஆரம்பித்து கேன்சருக்கு எதிரான மருந்து வரைக்கும் பலது கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்கள்லையும் இந்த
இந்த கார்போனைல் காம்பவுண்ட் ஆனது பெருமளவில் பயன்படுத்தப்படும். ஸோ அது வந்து இந்த எபாக்சைடு அப்படின்ற அந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட்டை வந்து சேர்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த கார்போனைல் காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு இவர் நிரூபித்தாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1960கள் இந்த காலகட்டத்திலலாம் அந்த கார்னெல் யூனிவர்சிட்டியில் இவர் படிப்படியாக வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாகவே பதவி உயர்வை பெற்றிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து ஒரு ஜெர்மன் அமெரிக்கன் என்டமாலஜிஸ்டான தாமஸ் ஐஸ்னர், அதாவது பூச்சியியல் நிபுணர் அந்த தாமஸ் ஐஸ்னர், அவர் கூட இணைஞ்சு ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இப்போ எறும்புகளானது அவங்களுடைய இடத்துல இருந்து அந்த கூட்டில் இருந்து நேராக வந்து அந்த எறும்பு புத்துல இருந்து அதுக்கு எங்கே இடத்துல உணவு இருக்கோ அந்த இடத்த போய் நேர்கோட்டில் அப்படியே வரிசையாக ஒன்றுக்கு ஒன்று வரிசையாக போய் அந்த உணவுகளை எடுத்துட்டு மறுபடியும் அவங்களுடைய இடத்துக்கே வந்துடும். ஸோ இதை வந்து பார்க்குறாங்க, இதை எப்படி வந்து அந்த எறும்புகள் பண்ணுது அப்படின்றது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் வந்து தாமஸ் ஐஸ்னர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த எறும்புகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று இப்படி வரிசையாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் மட்டும் ஒரு துணியை வச்சு நடுவில் தரையை வந்து தேய்ச்சிடுறாங்க, அதாவது தொடச்சிடுறாங்க. தொடச்ச பிறகு இப்போ இப்படி ஒரு எறும்புகள் வந்து வரிசையாக போகுது அப்படின்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல நடுவில் இவர் வந்து ஒரு தரையை வந்து தொடச்சிடுறாங்க ஒரு துணியை வச்சு தாமஸ் ஐஸ்னர். அப்படி தொடச்ச உடனே அந்த இடத்துல வந்து கேப்பு விழும். ஸோ இப்போ முன்னாடி போகக்கூடிய எறும்புகள் அப்படியே நேராக போயிடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த எறும்புகள் எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் குழப்பம் அடைஞ்சது. அப்போ தான் தாமஸ் ஐஸ்னருக்கு ஒரு விஷயம் தோணுது, அப்போ இது ஒரு வகையான கெமிக்கல்ஸை வந்து கீழே வந்து தடவிட்டே போகுது. ஸோ ஒரு எறும்பு கீழே கெமிக்கலை தடவிட்டு போகும்போது அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு எறும்பு அதை மோப்பம் பிடிச்சி போகுது, அப்படிதான் அது வரிசையா போகுது அப்படின்றத தாமஸ் ஐஸ்னர் வந்து கணிக்கிறாங்க. இப்போ இதை உறுதி செய்யணும். ஏன்னா இப்போ எறும்புகள் வந்து பார்க்கக்கூடிய தன்மையை வந்து கொண்டு இருக்காது, அதனால் வந்து துல்லியமாக எதையுமே வந்து பார்க்க முடியாது. அப்படி இருக்க அது எப்படி வரிசையாக போகுதுன்னா இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு எறும்பு முதல்ல போய் ஒரு உணவை வந்து தேடும், உணவு கிடைச்ச உடனே அந்த இடத்துல இருந்து வரும் அதனுடைய இருப்பிடத்துக்கு வந்து எல்லா எறும்புகளுக்கும் தெரியப்படுத்தின உடனே எல்லா எறும்புகளும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரிசையாக போய் அந்த உணவு இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போ ஜெரோல் மைன்வால் கிட்ட தாமஸ் ஐஸ்னர் வந்து அந்த என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்க்க சொல்லிடுறாங்க. அப்போ ஜெரோல் மைன்வால் வந்து எறும்புகளை வச்சு ஆய்வு செஞ்சாங்க. அப்போ எறும்புகளினுடைய அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பாய்சன் கிளாண்ட், அதே மாதிரி டூஃபோர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சுரபிகள், அதிலிருந்து ஒரு வகையான ட்ரைல் ஃபெரோன்ஸ் அப்படின்ற ஒரு வகையான திரவம் வந்து வெளியே வருது. அந்த திரவத்தை தான் வந்து இது தேய்ச்சிட்டே போகுது அப்படின்றத ஜெரோல் மைன்வால் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ ஒரு எறும்பு வந்து உணவு தேடி போகும், உணவு கிடைச்ச உடனே அந்த இடத்துல இருந்து அதனுடைய இருப்பிடம் வரைக்கும் அது ஒரு வகையான அந்த ட்ரைல் ஃபெரமோன் அப்படின்ற திரவத்தை தடவிட்டே வரும் நேராக. இப்படி வந்த பிறகு அதை வந்து நேராக அந்த எறும்புகளுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறோன்னே அந்த எறும்புகள் வந்து அதை ஃபாலோ பண்ணும், அந்த வாசனை அந்த கோடு போட்டு இது வந்து அந்த வாசனையை ஃபாலோ பண்ணி அந்த கோட்லேயே வந்து 1 by 1 போகும். அப்படி போகும்போதே முன்னாடி போகக்கூடிய எறும்பு வாசனை திரவத்தை தடவிட்டே போகும், ரெண்டாவது எறும்புக்கு தெரிகிறதுக்காக. ரெண்டாவது எறும்பு வந்து அதுவும் வந்து மோப்பம் பிடிச்சி மட்டும் போகாமல் அதனுடைய அடி வயிற்றுல இருந்து அந்த ட்ரைல் ஃபெரமோனை தடவிட்டே போகும் மூணாவது எறும்புக்காக. இப்படியே ஒவ்வொரு எறும்பும் அடுத்தடுத்த எறும்புக்காக அந்த ஒரு ஃபெரமோனை தடவிட்டே போகும். ஏன்னா அப்படி தடவிட்டே போனால் தான் அதனுடைய அது வந்து நீர்த்து போகாது. ஏன்னா ஒரு தடவை இப்படி தடவிட்டு வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அது வந்து வெயில் பட்டு காற்று பட்டு அந்த வாசனை இல்லாமல் போயிடும். அதனால அது காயக்கூடாது, அது வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியணும், அதை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக எறும்புகள் இதை பண்ணும். ஸோ இதை வந்து தாமஸ் ஐஸ்னரும் ஜெரோல் மைன்வாலும் வந்து கண்டறிகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து கம்யூனிகேஷனுக்கு எறும்புகள் வந்து தன்னைத்தானே வந்து பேசி தொடர்பு கொள்றதுக்கு, இங்கே உணவு இருக்குது, இங்கே போகணும், இப்படி போகணும் அப்படின்றது அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபெரமோன்ஸை பயன்படுத்துது அப்படின்றத இவங்க வந்து கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் ஜெரோல் மைன்வால் வந்து பாம்பார்டியர் பீட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான வண்டு இருக்குது, அதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ அந்த பாம்பார்டியர் பீட்டல் அந்த வண்டை வந்து சாப்பிட வரக்கூடிய ஒரு வகையான தவளைகளாக இருக்கட்டும் அல்லது மற்றவைகளாக இருக்கட்டும், அவைகள் வந்து அதை வந்து சாப்பிடாம போயிட்டே இருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஜெரோல் மைன்வால் பார்த்தாங்க. அப்போ அந்த ஒரு வகையான வண்டுகள் வந்து அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு வகையான ரசாயனத்தை வந்து பீச்சி அடிக்குது. அதை வந்து யார் வந்து அச்சுறுத்துதோ அதன் மேலே பீச்சி அடிக்குது. அது வந்து பயங்கரமான துர்நாற்றத்தோடவும் ஒரு மாதிரி கசப்பான ஒரு சுவையோடவும் இருக்குது. ஸோ இதை ஜெரோல் மைன்வால் வந்து கவனிக்கிறாங்க. கவனித்து அந்த
அந்த அந்த வண்டை வச்சு இவர் ஆய்வு செஞ்சாங்க. என்ன கெமிக்கல் இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தான் இவருக்கு தெரிய வருது, அது கசப்பு தன்மை வாய்ந்தது, துர்நாற்றம் வீசக்கூடியது. ஸோ இப்போ ஒரு தவளை வந்து இந்த பீட்டெல்லாம் சாப்பிட போகுது அப்படின்னா, இது வந்து அந்த வண்டு வந்து அந்த ஒரு கெமிக்கலை வெளியே பீச்சி அடிக்கும். அது சூடாகவும் இருக்கும், மோசமான வாசனையோட கேவலமாக இருக்கும். ஸோ அதை வந்து தவளைகளுக்கு அதை வந்து மோப்பம் பிடிச்ச உடனே தவளைகள் தெரிஞ்சுக்கிறோம், இதை சாப்பிடக்கூடாது, இது வேஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அதனால தான் இது வந்து வேட்டையாடப்படுறதில்ல அப்படின்றத ஜெரோல் மைன்வால் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ இது வந்து சர்வைவலுக்கு பூச்சிகள் எப்படி வந்து கெமிக்கல்ஸை பயன்படுத்துது அப்படின்னு. ஆரம்பத்தில் ஒன்றை தொடர்பு கொள்றதுக்கு கெமிக்கலை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இப்போ வந்து சர்வை பண்ணுறதுக்கு கெமிக்கலை எப்படி பயன்படுத்துது பூச்சிகள் அப்படின்றத இவர் வந்து கண்டறிகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. 1969ஆம் ஆண்டு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸோடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. என்னன்னா இந்த ஃபயர் ஃப்ளைஸ் அப்படின்ற மின்மினி பூச்சிகள், அதை வந்து சாப்பிட போகக்கூடிய சில பறவைகள், அதே மாதிரி மற்ற உயிரினங்கள், அதெல்லாம் கூட அதை சாப்பிடாம அதுக்கு பக்கத்துல இருந்து தள்ளி போயிடுது. அது ஏன் அப்படின்னு இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ வந்து லூசிபோஃபேகின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஸ்டீராய்ட் ஃபேமிலியை சார்ந்த ஒரு காம்பவுண்ட், அதை வந்து அந்த ஒரு கெமிக்கலை வந்து இந்த ஃபயர் ஃப்ளைஸ் ஆனது வெளியிடுது அப்படின்றத ஜெரோல் மைன்வால் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ அதுவும் வந்து மோசமாக கசப்பு சுவை வாய்ந்தது. ஸோ அப்படி அந்த மற்ற பறவைகள், அதே மாதிரி அதை வேட்டையாடக்கூடிய மற்ற பூச்சிகளிடமிருந்து மின்மினி பூச்சிகள் தப்பிக்குது அப்படின்றத ஜெரோல் மைன்வால் வந்து கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்னென்னா யூட்டதேசியா ஆர்னெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வகையான அந்துப்பூச்சி இனம் இருக்குது, மார்ச். ஸோ அந்த மார்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை செடிகளை வந்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷங்களை வந்து சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தது. இது எதனால் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து தொடர்ச்சியாக கவனித்து வந்தாங்க. அப்போ தான் லூபடாப்டரின் கோட்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இவர் விளக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா இந்த பூச்சிகள் வந்து அந்த பூச்சிகள் வந்து புழுக்களாக இருக்கும்போது இலைகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து தன்னுடைய உடம்புக்குள்ளே சேர்த்து வச்சுக்கும். ஏன்னா அந்த விஷமானது கசப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். மற்ற பூச்சிகள் அதை வேட்டையாட வரும்போது அந்த கசப்பு தன்மையை பார்த்துட்டு அந்த புழுக்களை வேட்டையாடாமல் போயிடும். இதுக்கு பயன்படுத்துது. ஆனால் இதை விட முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துது. என்னன்னா இனப்பெருக்கத்துக்கு. அதாவது பெண் பூச்சிகள், அந்த பூச்சிகளானது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷத்தை வந்து வெளியிட்டு, அது வந்து வயசுக்கு வந்த பிறகு அந்த விஷத்தை வெளியிட்டு இனச்சேர்க்கைக்கு தயார் அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுக்கும். சிக்னல் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அந்த வாசனை இருக்கும். அதாவது அந்த அந்து பூச்சிகளுக்கு தெரியும். அப்போ அந்து பூச்சிகள் வந்து உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக அந்த பெண் பூச்சியை நோக்கி வந்து அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடும். டான்ஸ் ஆடிக்கிட்டு அதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கலை வந்து, அதாவது அந்த விஷம், அந்த செடியிலிருந்து சேகரித்த விஷத்தை வந்து ஒரு வகையான ஃபெரமோன்ஸாக மாற்றி, அதாவது வாசனை திரவமாக மாற்றி அது வெளியிடும். இப்போ நிறைய ஆண் பூச்சிகள், அந்த பூச்சிகள் வந்திருக்கும். அதுல எந்த ஆண் பூச்சிக்கிட்ட நிறைய விஷத்தன்மை இருக்கு அப்படின்றத பெண் அந்த பூச்சி வந்து பார்த்துட்டு அது கூட இணை சேரும். ஏன் அப்படின்றத சொல்றேன். இணை சேரும்போது அதனுடைய ஸ்டீமனுக்குள்ள அந்த ஆண் அந்த பூச்சியானது அந்த விஷத்தினுடைய ஒரு பகுதியை வந்து பெண்ணினுடைய உடம்புக்குள்ள செலுத்திடும், பெண் அந்த பூச்சியுடைய உடம்புக்குள்ள. இப்போ பெண் அந்த பூச்சி வந்து முட்டையிடும்போது அந்த முட்டைக்குள்ள அந்த ஆண் அந்த பூச்சி கொடுத்த விஷத்தை வந்து அந்த பெண் அந்த பூச்சி வந்து செலுத்தி வச்சிரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு அந்த பூச்சி இருக்கு, ஒரு பெண் அந்த பூச்சி, அது வந்து சிக்னல் கொடுத்தோடனே ஒரு 5-6 ஆண் அந்த பூச்சிகள் வருது. அதில் எதனை வந்து அதிகமான வாசனை வருதோ அந்த பூச்சி தான் வந்து நிறைய விஷத்தை வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு அந்த குறிப்பிட்ட ஆண் அந்த பூச்சி கூட ஒரு பெண் அந்த பூச்சி வந்து இனச்சேர்க்கை பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த ஆண் அந்த பூச்சி அதனுடைய விஷத்தின் ஒரு பகுதியை பெண் அந்த பூச்சியினுடைய உடம்புக்குள்ள செலுத்திடும். அதுக்கப்புறம் பெண் அந்த பூச்சி முட்டையிடும் போது நிறைய முட்டைகளை இடும். ஸோ அப்படி முட்டையிடும் போது அந்த முட்டைகளுக்குள்ளெல்லாம் அந்த ஆண் அந்த பூச்சி வந்து அதுக்கு செலுத்தின விஷத்தை வந்து முட்டைகளுக்குள்ள செலுத்தி வைக்கும். இப்போ நிறைய முட்டைகள் இருக்கும். இப்போ நிறைய முட்டைகள் இருக்கும்போது ஒரு ஸ்பைடர் வருது அப்படின்னு வச்சுக்குவோம் முட்டைகளை சாப்பிட. ஒரே ஒரு முட்டையை கடிச்ச உடனே அதுக்குள்ள அந்த விஷம் இருக்கு அப்படின்னு ஸ்பைடருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அது கசப்பு தன்மையா இருக்கும். ஸோ அதனால அந்த ஸ்பைடர் வந்து அதுக்கப்புறம் மற்ற முட்டைகள் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து வந்து ஓடி போயிடும். ஸோ இதன் மூலமா எல்லா முட்டைகளையும் வந்து காப்பாத்திர முடியும், ஒரு முட்டையை தவிர. ஸோ
அதுக்கு இந்த விஷம் அவசியம். ஸோ இனப்பெருக்கத்துக்கும் இந்த விஷம் அவசியம். ஸோ அப்படி இந்த மாதிரி வந்து இந்த அந்துப்பூச்சிகள் வந்து விஷத்த பயன்படுத்துது அப்படின்றதையும் இவர் விளக்கினாங்க. அதுக்கப்புறமா ஸ்பைடர் சிலந்திகள் அவைகள் வந்து எப்படி வந்து விஷத்த பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தாங்க. குறிப்பா ஸ்பைடர்ஸ் வந்து விஷத்த சேகரிச்சு வச்சுக்கிட்டு, அது வலைய பின்னின உடனே அந்த வலைக்குள்ள ஒரு வகையான பிசுபிசுப்பு தன்மை வாய்ந்த திரவத்த வந்து செலுத்தி வைக்கும். இப்ப ஏதாவது ஒரு பூச்சி அந்த வலைக்குள்ள வந்து சிக்கின உடனே, நேரா ஸ்பைடர் நேரா போயி அந்த பூச்சிய வந்து கொட்டி, அதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடருடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்த, அந்த பூச்சியினுடைய உடம்புக்குள்ள செலுத்திரும். செலுத்தின உடனே அந்த பூச்சி வந்து அசராம அப்படியே வந்து ஒரே இடத்துல நின்னுரும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அத வந்து உறிஞ்சு ஸ்பைடர்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சிரும். இத இவர் கவனிக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? அப்படி அந்த ஸ்பைடருடைய விஷத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெரோல் மைன்வால்ட் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டறிஞ்சாங்க. ஸ்பைடர்ஸோடைய விஷத்துல வந்து பூச்சிகளினுடைய நரம்பு மண்டலத்த செயலிழக்க வைக்கக்கூடிய நியூரோடாக்சின்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டறிகிறாங்க. ஸோ அதனால தான் ஸ்பைடர் போய் ஒரு பூச்சிய கொட்டுன உடனே அந்த பூச்சியினுடைய உடம்புக்குள்ள விஷம் செயல்பட ஆரம்பிச்சு நரம்பு மண்டலம் செயலிழந்து போகும். அதன் மூலமா பூச்சியால கை கால் எதையுமே ஆட்ட முடியாம அதே இடத்துல நின்னுரும். அது மட்டும் இல்லாம சைட்டோடாக்சிக் அப்படின்னையும் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா அந்த உள்ள போன விஷமானது அந்த பூச்சிகளினுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து கரைச்சு திரவமாக்கிரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்பைடர்ஸ் வந்து உறிஞ்சிரும். ஏன்னா ஸ்பைடர்ஸுக்கு பல்லுலாம் கிடையாது. ஸோ அப்படியே உறிஞ்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அவர் கண்டறிஞ்சாங்க. என்னன்னா தாவரங்கள் வந்து கெமிக்கல்ஸை வச்சு ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கும் கெமிக்கல்ஸை பயன்படுத்தும் அப்படின்னு இவர் கண்டறிகிறாங்க. எப்படின்னா ஒரு வகையான அந்துப்பூச்சிகள் அவைகள் போய் சின்னதாக இருக்கும்போது கேட்டபில்லர்ஸாக இருக்கும்போது இலைகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த கேட்டபில்லர்ஸோடைய சலைவா எச்சில் வந்து இலைகளில் பட்ட உடனே அந்த தாவரங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நமக்கு ஆபத்து, நம்மளை யாரோ சாப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ உடனடியாக அந்த தாவரங்கள் வந்து ஒரு வகையான ஆவியாகும் திரவத்தை வந்து வெளியிடும். அது வந்து வாசனை திரவம். அதை வெளியிட்ட உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் வந்து பயங்கரமா ஹார்டா மாறும். கசப்பா வந்து அதனுடைய இலையை மாத்திக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த புழுக்கள் வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லி மாத்திக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் அந்த தாவரம் வெளியிட்ட அந்த வாசனை அது வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய வாஸ்ப் அப்படின்ற குளவிகளுக்கு தெரிய வரும். அந்த வாசனையை பார்த்த உடனே குளவிகளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப தாவரங்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கு, தாவரங்களை புழுக்கள் சாப்பிடுது, அப்ப நமக்கான உணவு புழு தான், ஸோ அங்க புழு இருக்கும் அப்படின்னு குளவிகள் தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்ட உடனே நேரடியா போய் அந்த குளவிகளானது தாவர இலைகளை சாப்பிடக்கூடிய புழுக்களை வந்து சாப்பிட்டு அந்த புழுக்களை அழிச்சிரும். இப்ப குளவிகள் வந்து தாவரத்துக்கு உதவுது, தாவரம் குளவிக்கு உதவுது. ஏன்னா குளவிகளுக்கு வந்து உணவு இல்லாம இருக்கும்போது தாவரங்கள் தான் வந்து சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வாசனை. அந்த வாசனையை பார்த்த உடனே குளவிகளுக்கு தெரிஞ்சிரும் இந்த மாதிரி அந்த இடத்துல புழு இருக்கும், அதனால தான் இந்த வாசனை வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அது தெரிஞ்ச உடனே அது போய் புழுவை சாப்பிட்ரும். இதன் மூலமாக தாவரம் காப்பாற்றப்படும், குளவிக்கும் உணவு கிடச்சிரும், புழு வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து அந்த காலத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர் வந்து ஜெரோல் மைன்வால்ட் வந்து அந்த புழுக்களினுடைய அந்த கெமிக்கல்ஸை எடுத்து அதை சும்மா தாவரத்தினுடைய இலைகளில் இவர் வந்து செலுத்தி பார்த்தாங்க. செலுத்தின உடனே தாவரங்கள் அந்த கெமிக்கல்ஸுக்கே வந்து ரியாக்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸை வெளியிட ஆரம்பிச்சிருந்தது. அதன் மூலமாக குளவி வந்து அந்த இடத்துல புழு இருக்கா அப்படின்லாம் பார்த்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இதை வந்து ஜெரோல் மைன்வால்ட் வந்து உறுதிப்படுத்தினாங்க. இப்படி எண்ணில் அடங்காத விஷயத்தை இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே வந்து கெமிக்கலை எப்படி உயிரினங்கள் பயன்படுத்துது அப்படின்ற கெமிக்கல் இக்காலஜி அப்படின்ற ரசாயன சூழலியல் பிரிவு தான். ஸோ அந்த ஒரு பிரிவு அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படலை. தாமஸ் ஐஸ்னர் அப்படின்ற இவருடைய நண்பரும் ஜெரோல் மைன்வால்ட் இவரும் சேர்ந்து தான் கெமிக்கல் இக்காலஜி அப்படின்ற ஃபீல்டே உருவாகிறதுக்கே காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தாவரங்கள், பூச்சிகள் இது போன்ற உயிரினங்கள் எல்லாம் கெமிக்கல்ஸை தொடர்பு கொள்றதுக்கும் அதுக்கிட்ட இருந்து வேட்டையாடக்கூடிய அந்த வேட்டையாடிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் பயன்படுத்துது. அதே சமயம் சில ஸ்பைடர்ஸ் போன்ற பூச்சிகள் வந்து கெமிக்கல்ஸை வேட்டையாடுறதுக்கும் பயன்படுத்துது. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணனால 1990ஆம் ஆண்டு இவருக்கு வந்து டெய்லர் பிரைஸ் ஃபார் என்வாயர்மெண்டல் அச்சீவ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2005ஆம் ஆண்டு ராஜர் ஆடம்ஸ் அவார்டு அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இவருடைய ரிசர்ச்சுக்காக. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய கௌரவம் என்னன்னா அப்போதைய அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த பராக் ஒபாமா அவர்கிட்ட இருந்து 2012ஆம் ஆண்டு நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் அதை வந்து
ஜெரோல் மைன்வால் வந்து பெற்றாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 அன்னைக்கு இவருடைய 91 வயசில் இறந்து போனாங்க. ஜெரோல் மைன்வால் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து கெமிக்கல் இக்காலஜிக்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட ஜெரோல் மைன்வால் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கிறேன், வேணும்னா அதையும் வந்து படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.